இருக்கிற பரமக்குடிக்கு வரச் சொல்கிறீர்களே என்று மகாத்மா காந்தி கேட்கிறார். அப்பொழுது இந்திய சோவியத் கலாச்சார கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த பாண்டியன் அவர்கள், மகாத்மா காந்தி அவர்களே, உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய இடமாக, உங்களுக்கு அமைதி தரக்கூடிய இடமாக முகவை மண் இருக்கும் என்று அவருக்கு பாண்டியன் அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதிய கட்டுரையை மையமாக வைத்து பரமக்குடி திரௌபதி அம்மன் கோவில் அருகில் காந்தி வந்ததற்கான ஒரு சான்றோடு காந்தி வந்த பரம்பக்குடியானது காந்தி அமைதியாக பேசிவிட்டு போன முகவை ராமநாதபுரமானது. காந்தி வந்து சென்றதற்கு பின்புதான் இந்த ஊர் ராமநாதபுரம் ஆனது என்றால் நாம் காந்திக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி முகவை தந்த முகவரியினுடைய அடையாளமாக இருக்கிற மறைந்த சோவியத் நட்புறவு கலாச்சார கழகத்தினுடைய 97 வயதில் இறந்த பாண்டியன் அவர்களை வணங்கி நாம் முகவை தந்த முகவரிகளை பாராட்டுவோம்.